ஹலோ எவ்ரிவன், பாலிட்டியில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸும் சேர்த்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் வந்து இதை நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தமிழில் இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அரசியல் அமைப்பு வந்து நம்ம புக்லையும் வந்து எப்படி படிச்சிருப்போம்னா, அரசியல் அமைப்பு முதலில் தோன்றியது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன எழுதுவோம்? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அது கரெக்ட் தான். பட் அது வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? ஆனால் அரசியல் அமைப்பு தோற்றம் அடிப்படை எங்கே அப்படின்னா இங்கிலாந்து. ஆனால் அதுவே வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு அமெரிக்கா அப்படின்னு வரும். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க, மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து ஆகஸ்ட் 15, 1947 வந்து சுதந்திரம் கிடைச்சது. ரைட்டா? ஸோ அப்போ சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட சுதந்திரம் கொடுத்தாலும் முழு சுதந்திரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்லாதனால நீங்க கரெக்டா வந்து ரன் பண்ணி கொண்டு போக மாட்டீங்க அப்படின்ற மாதிரி. அந்த டைம்ல தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுத ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நம்ம இந்தியாவில் எழுதியிருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் இருக்கு இல்லையா, இதோடைய தலைவர் வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். அதனாலதான் வந்து ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், தந்தை, இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களை நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் வந்து இந்த அரசியலமைப்பின் தலைவர், சிற்பி, தந்தை, அப்புறம் குழுவின் தலைவர் அப்படின்னு கேட்டாலும் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் தான். இவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இவங்க சொன்னது ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம இந்த இந்திய அரசியல் அமைப்பு வந்து எழுதப்பட்டிருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கிய குழு ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்கள பற்றி. ஓகேவா? அது நம்ம இங்கிலீஷ்ல டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அமைச்சரவை தூதுக்குழு. இந்த அமைச்சரவை தூதுக்குழுக்கு வந்து அப்போ ஒரு அமைக்கப்பட்ட நாள். இது என்னைக்கு அமைக்கப்பட்டாங்கன்னா ஆகஸ்ட் 1947, 29ல. ஓகேவா? ஸோ இந்த குழுவோட உறுப்பினர்கள் மொத்தம் வந்து 7 பேர் இருக்காங்க. ஸோ இந்த நாள்ல இருந்தே வந்து இது எழுத வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டி உடைய ஒர்க் பணி என்ன அப்படின்னா, அதாவது இந்த குழுவின் அமைச்சரவை தூதுக்குழு இருக்கு இல்லையா, இவங்களுடைய முக்கிய பணி வந்து அரசியலமைப்பு வரைவு, அதாவது டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் எழுதுதல், மற்ற குழுக்களின் பரிந்துரைகளை ஒன்றிணைத்தல், சட்ட ரீதியான மொழி மற்றும் வடிவமைப்பு செய்வது. இதை வந்து நீங்க சும்மா சுருக்கமா நினைவில் வைத்து ஷார்ட்கட் வந்து நான் எழுதியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு குழுவின் பெயர் டிராஃப்டிங் கமிட்டி. அப்ப இந்த டிராஃப்டிங் கமிட்டில இருந்து கொடுத்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும். இதுதான் வந்து நான் ஷார்ட்டா எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இது அமைக்கப்பட்ட நாள் 29th ஆகஸ்ட் 1947. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். அண்ட் இதோடைய தலைவர் வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். ஓகே. அதுக்கப்புறமா இது அங்கீகாரம் பெற்ற நாள் 26 நவம்பர் 1947. அதாவது 47ல எழுத ஆரம்பிச்சு இது எழுதி முடிச்சது வந்து 26 நவம்பர் 1949. அன்னைக்கே வந்து அந்த நாளே 26 நவம்பரே இதுக்கு வந்து அங்கீகாரம் பெற்றுவிட்டது. அதாவது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இந்த இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுதான் வந்து அங்கீகாரம் பெற்ற நாள் அப்படின்னு கேட்கலாம். அது வந்து 26 நவம்பர் 1949ல. அதுக்கப்புறம் இந்த இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள், அது எப்போ வந்து நடைமுறையில கொண்டு வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 3 monthsல 26 ஜனவரி 1950. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 26 ஜனவரி 1950 வந்து குடியரசு தினம், ரிபப்ளிக் டே அப்படிங்கிறது. ஆனா இதுல வந்து இன்னொரு கொஸ்டின் வரும். இப்ப அங்கீகரிக்கப்பட்ட நாள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு கேட்கும்போது 26 நவம்பர் 1949 எழுதுறோம். அதே மாதிரி இங்க இருக்கு பாருங்க, இந்திய அரசியல் அமைப்பின் நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து 26 நவம்பர் 1949 தான் எழுதணுமே தவிர இந்த நடைமுறைக்கு வந்த நாள் வந்து நம்ம எழுதக்கூடாது. ஓகேவா? சோ அங்கீகாரம் பெற்ற நாள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், இந்திய அரசியலமைப்பின் நாள் அப்படின்னு எப்படி கேட்டாலும் நம்ம எழுத வேண்டிய ஆன்சர் என்ன? 26 ஜனவரி 1949. ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸும் இருக்குது. இதுவும் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம 2025ல கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு தோற்றம், அதோடைய அடிப்படை. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது தோன்றுனது எங்கே அப்படின்னா இங்கிலாந்தில். ஆனால் அதுவே வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான் நம்ம அமெரிக்காவை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம தெரியும்ல, நம்ம நார்மலாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அரசியலமைப்பு முதலில் தோன்றியது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம் புக்ல. ரைட்டா? சோ அதுதான் வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அமெரிக்கா. ஆனா ஃபர்ஸ்ட் தோன்றியது இது அப்படிங்கிறது வந்து இங்கிலாந்துல. நம்ம இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டானாலே போதும். ஓகேவா? அடுத்தது இந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த எழுதுறதுக்கு வந்து இதோடைய தலைவராக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். ஸோ அவங்களுடைய
வழிகாட்டல் மூலியமா அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுதான் நம்ம வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து எழுதியிருப்பாங்க நம்ம இந்தியாவுக்கு. ஸோ அதனாலதான் டாக்டர் B.R. அம்பேத்கரை வந்து ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம அவரை அதாவது தமிழ்ல வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்பின் சிற்பி யாரு, இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தலைவர், இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இந்த இந்திய அரசியலமைப்பின் குழுவின் தலைவர் அப்படின்னு எப்படி வேணாலும் கேட்கலாம். எது கேட்டாலும் ஆன்சர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அடுத்தது வந்து அரசியலமைப்பை உருவாக்கிய குழு அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்கிலீஷ்ல டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு குட்டிய ஒரு கதை இருக்கு இல்லையா. இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இந்த எப்படி வந்து நம்ம நாட்டை இது ரைட் இதுல நிறைய வந்து சட்டப்பிரிவுகள் எல்லாம் இருக்கும். நம்ம கிட்ட இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இல்லை அப்படின்ட்டு சொல்லி நமக்கு சரியா வந்து இந்தியாவை வழி நடத்த முடியாது அப்படின்ட்டு சொல்லி நம்மளுக்கு முழு சுதந்திரம் கிடைச்சாலும் கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல தான் வந்து இந்தியாவுக்கு வந்து B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்த இந்திய அரசியலமைப்பு, இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து எழுதப்பட்டது. சரியா? ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்ல அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அமைக்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா 29th August 1947. ஆனா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வந்து August 1947 15th வந்து கிடைச்சிருக்கும் இல்லையா. அடுத்தது வந்து அதுக்கப்புறம் 29th August 1947 இது அமைக்கப்படுது. இந்த குழு உறுப்பினர்கள், இந்த குழுல மொத்தமா அம்பேத்கரையும் சேர்த்து, டாக்டர் அம்பேத்கரையும் சேர்த்து 7 பேர் இருந்திருக்காங்க. சோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி இருக்கு இல்லையா, இவங்களுடைய முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஜஸ்ட் நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது புக்ல இல்ல, ஓகேவா. அரசியலமைப்பு வரைவு, டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் எழுதுதல், மற்ற குழுக்களின் பரிந்துரைகளை ஒன்றிணைத்தல், சட்ட ரீதியான மொழி மற்றும் வடிவமைப்பு செய்தல். சுருக்கமா இதை வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டி இருக்கு இல்லையா, இது நார்மலா இது நம்மளுக்கு புக்ல இருக்கும். ஓகே, இது நார்மலா நம்ம ஷார்ட்கட்ல நினைவு வச்சுக்கணும் அப்படின்னா, குழு பெயர் வந்து டிராஃப்டிங் கமிட்டி. அது அமைக்கப்பட்ட நாள் 29th August 1947. அந்த டிராஃப்டிங் கமிட்டியுடைய தலைவர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இது அங்கீகரிக்கப்பட்ட நாள், அதாவது எழுத ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் எழுதி முடிச்ச அந்த நாளே வந்து இது அங்கீகரிக்கப்பட்டுச்சு. சரியா? அதுதான் வந்து 26th November 1947. அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லலாம். அங்கீகாரம் பெற்ற நாள், அப்படி இல்லை அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஓகேவா? அதாவது இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நம்ம இந்தியால ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டாலும் 26 November 1949. இது நடைமுறைக்கு வந்த நாள் 26 Jan 1950. கரெக்டா ஒரு 3 monthsல வந்து இது நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த 26th Jan அன்னைக்கு தான் நம்மளுக்கு குடியரசு தினம், ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பின் நாள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எழுத வேண்டியது இதுதான், 26 November 1949. எப்படி கேட்பானா, இந்திய அரசியல் அமைப்பின் நாள், அதாவது இந்திய கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம் இல்லையா, அந்த டே, இந்திய அரசியல் அமைப்பின் நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எது எழுதணும், 26 November 1949. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இது. இந்திய அரசியல் அமைப்பு வந்து அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 389 பேர். அந்த 389 பேர்ல மாகாண பிரதிநிதிகள் 292 பேர், அதாவது இங்கிலீஷ்ல ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுதேச அரசு பிரதிநிதிகள் 93 பேர், பலுசிஸ்தான் பிரதிநிதிகள் ஒரே ஒரு ஆள் மட்டும், மாகாண முதன்மை ஆணையர் 3 பேர் இருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய மொத்த உறுப்பினர்கள் 389 பேர் வந்து டிவைட் ஆகியிருக்காங்க. செகண்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு சபையின் முதல் கூட்டம் நடந்த நாள் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 9th December 1946. அது நடந்த இடம் வந்து நியூ டெல்லியில. அதாவது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்திய அரசியலமைப்பு சபை அப்படின்னு வரும்போது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு அசம்பிளி நடந்தது எங்க அப்படின்னா நியூ டெல்லியில 9th December 1946. அதுல தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டது, அதாவது டெம்பரரி பிரசிடென்ட் வந்து டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. அவர் வந்து இறந்துடுறாரு. ஓகேவா? ஸோ அவர் இறந்த காரணத்தினால அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவங்கள, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இவரை வந்து நிரந்தர தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்களுக்கு கீழே 2 துணை தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து H.C. முகர்ஜி, இன்னொருத்தங்க V.T. கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இதுக்காக இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல, அந்த கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டது இல்லையா, ஸோ அதுக்காக மொத்த செஷன்ஸ், அமர்வுகள், எவ்வளவு கூட்டத்தொடர் அமர்வுகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா 11 செஷன்ஸ் இருந்திருக்கு. அது நடைபெற்ற நாட்கள் வந்து 166 நாட்கள். மொத்த திருத்தங்கள் வந்து 2473 திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த இந்திய அரசியல் அமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா November 26, 1949. அதுக்கப்புறம் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதாவது நடைமுறைக்கு வந்த நாள் அது வந்து Jan 26, 1950.
அப்புறம் அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த புக் இருக்கு இல்லையா, அந்த புத்தகம் வந்து எழுதுனது யாரு அப்படின்னா பிரேம் பெஹாரி நரைன் ரைசாதா அப்படிங்கிற இந்த பர்சனால. இவர் வந்து ஒரு கேலிகிராஃபர் ரிட்டன்ல தான் எழுதியிருப்பாரு, கேலிகிராஃபர். ஸோ இவர் ஃபாலோ பண்ண அந்த ஃபாண்ட் ஸ்டைல் என்ன அப்படின்னா இட்டாலிக் ஸ்டைல இவர் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காரு. இவர் தான் எழுதணும் அப்படின்ட்டு சொல்லி இவர்கிட்ட கேட்டுக்கிட்டது யாருன்னா அப்ப சுதந்திர இந்தியால பிஎம்ஆ இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ இவருடைய ரெக்வஸ்ட்டுக்கு இணங்கி தான் பிரேம் பெஹாரி நரைன் ரைசாதா அவர்கள் வந்து அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதாவது அது ஒரு ஹேண்ட் ரிட்டன் புக், ஓகேவா, பிரிண்ட் பண்ணப்பட்டது கிடையாது அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ரைசாதா இருக்காங்க இல்லையா, இவங்க எழுதுனதுக்காக எந்த ஒரு பணமும் வந்து அமௌண்ட் வந்து வாங்கிக்கல. அதுக்கு பதிலா இவர் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னா அந்த புக்கில் லாஸ்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் பேஜ்ல வந்து இவருடைய பெயரும் இவருடைய கிராண்ட் ஃபாதருடைய நேம் ரெண்டு நேமும் சேர்ந்து அவர் கடைசியில் லாஸ்ட் பேஜ்ல அதுல இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அது இணங்கிதான் வந்து இவரும் ஜவஹர்லால் நேரு அதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய நேம் வந்து அதுல பதிச்சிருக்கும். ஆனா இவர் இது எழுதுனதுக்கு எந்த ஒரு பணமும் வாங்கிக்கல. ஸோ அதுதான் வந்து இட்டாலிக் ஸ்டைல் பை பிரேம் பெஹாரி நரைன் ரைசாதா அப்படிங்கிறவரு. ஸோ அரசியலமைப்பின் கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோடைய பாகங்கள் வந்து 22 இருக்கு, பார்ட்ஸ் சொல்றோம் இல்லையா. ஸோ அதோடைய பாகங்கள் 22, சட்ட பிரிவுகள் 395 இருக்கு, அட்டவணைகள் 8. ஓகேவா. இதுல வந்து ஃபர்ஸ்டா இந்திய அரசியலமைப்பு ஸ்டார்ட் ஆகிறது வந்து முகவுரை அப்படின்ற இந்த இதுல இருந்து தான் டாபிக்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த முகவுரைக்கு வந்து இன்னும் வேறு 2 பெயர்கள் இருக்கு. ஒன்று முன்னுரை, இன்னொன்று வந்து முகப்பறை அப்படின்னு சொல்லலாம். முகவுரை அப்படிங்கிறது தான் வந்து அரசியல் அமைப்புக்கு அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரசியல் அமைப்புக்கு அறிமுகம் எது அப்படின்னு கேட்டால் நம்ம முகவுரை அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறமா ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முகவுரை அமைந்துள்ளது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த முகவுரை வந்து எப்போ வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டதோ அப்ப இருந்து இந்நாள் வரைக்குமே, ஓகேவா, இந்நாள் வரைக்குமே இந்த முகவுரை வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் வந்து திருத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் வந்து 42வது திருத்தமா, ஓகேவா, 42வது சட்ட திருத்தமா முகவுரை வந்து ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. அதுவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புதிய 3 வார்த்தைகள் வந்து சேர்த்திருக்காங்க. 3 நியூ வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தைகள் என்னன்னா சமதர்மம், சமய சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்ற இந்த 3 வார்த்தைகள் வந்து முகவுரையில ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த திருத்தம் தான் நடந்தது 1976ஆம் ஆண்டு. இந்த முகவுரை வந்து எப்படி ஆரம்பிக்குது, எந்த ஃபர்ஸ்ட் லைன் அந்த மாதிரி, ஓகே, எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதாவது இந்திய மக்களாகிய நாம் அப்படின்றத இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த முகவுரையிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் இது. பிவைக்கு என்னன்னா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இது வந்து நீங்க கரெக்டா அந்த ஆர்டர் படி படிச்சு வச்சுக்கணும். இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இவங்க கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியா ஒரு அப்படின்ட்டு ரீஜம்பிள் த வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்தியா ஒரு சமதர்மம் இறையாண்மை மிக்க ஜனநாயக இந்த மாதிரி மாத்தி கேட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டும் கொடுத்துருப்பாங்க ஒரு சாய்ஸ்ல. ஸோ நம்ம கரெக்டானது இதை எடுத்து எழுதணும். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. அதுக்கு அடுத்ததான் வந்து இந்த முகவுரையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா டு எவ்ரி இந்தியன் சிட்டிசன்ஸ், எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸுக்குமே, அதாவது எல்லா இந்திய குடிமக்களுக்கும் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி அப்படின்னு அனைத்திலும் எல்லாத்திலையுமே பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பகுதி 2ல் இருக்கக்கூடிய குடியுரிமை சிட்டிசன்ஷிப், இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை பற்றி. ஸோ இந்த குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1955. இதுவரை இந்நாள் வரைக்குமே இது ஆரம்பிச்சதுலேருந்து எழுதுனதுலேருந்து இந்நாள் வரைக்குமே இதில் எவ்வளோ திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா 9 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த குடியுரிமை இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை பெறுவதற்கு 5 வழிகள் இருக்கு. ஆனா அதே அந்த குடியுரிமை இழக்கும் வழிகள் வந்து 3 இருக்கு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து குடியுரிமை பெறும் வழிகள் பார்த்துடலாம். ஒன்று வந்து பிறப்பு, அதாவது 1950 ஜனவரி 26 இருந்து நீங்க இங்க பார்ன் ஆயிருந்தீங்க இந்தியால அப்படின்னா அதன் மூலமா பர்த் சர்டிஃபிகேட் சொல்கிறோம்ல, ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். 2வது வம்சாவளி மூலமாக அதே வருடம் ஜனவரி 26, 1950 நீங்கள் வம்சாவளியாக இங்கே இருக்கீங்க அப்படின்னா அது மூலியமாகவும் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். 3rd வந்து பதிவு,
அதாவது உங்கள்கிட்ட வந்து இன்னும் சிட்டிசன்ஷிப் இல்லை, ஆனால் உங்கள்கிட்ட எல்லாம் இந்தியன், லைக் நம்ம ஆதார் கார்டு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா இந்தியன் எவிடன்ஸ், இந்தியாவுக்கு தேவையான ஆதார் கார்டு அந்த மாதிரி எல்லா எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பொருத்தமான இந்தியா எவிடன்ஸ் ஆவணம், ஓகேவா. இந்த குடியுரிமைக்கு என்ன பொருத்தமான எவிடன்ஸ் ஆவணம் டாக்குமெண்ட் தேவைப்படுதோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா பதிவு மூலம் நீங்கள் வந்து குடியுரிமை பெறலாம். ஃபோர்த்து வந்து ஃபாரினர்ஸ். இப்போ இயல்புரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபாரினர்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆகணும் அப்படின்னா அவங்களும் வந்து அதுக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அது என்ன ப்ரொசீஜர் வருதோ அது போல எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த குடியுரிமை வழங்கப்படும். அடுத்தது பிரதேச இணைப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து நம்ம பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக அந்த டைமில் பிஸ்னஸுக்காக ஏதாவது நம்ம போக வர அந்த மாதிரி ஏதாவது கான்டாக்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியன் நம்ம கிட்ட நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அதன் மூலியமாக கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்பாங்க, குடியுரிமை. ஸோ இந்த மாதிரி குடியுரிமை பெறும் வழிகள், குடியுரிமை நம்மளுக்கு பெறுவதற்கு 5 வழிகள் இருக்குது. ஆனால் அதே வந்து குடியுரிமை இழக்கும் வழிகள் வந்து 3 இருக்குது. ஒன்றாக ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தாமாக முன் வந்து துரத்தல். நானாவே வந்து இப்போ யாருக்கு வேண்டாமோ அவங்களே ஃபார்வர்டாக வந்து அந்த குடியுரிமையை வந்து துரத்தல். இரண்டாவது வெளிநாட்டில் குடியுரிமை பெறுதல். ஃபாரினர்ஸ் இப்போ இந்தியாவில இருந்து போய் வெளிநாட்டில் செட்டில் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைச்சிருக்கும். ஸோ அங்கே அவங்களோட அந்த வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறாங்க அப்படின்னா எடுத்துட்டாங்கன்னா இங்கே வந்து அவங்களுடைய இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கும் இல்லையா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கேன்சல் ஆகிடும். அண்ட் மெத்தட் என்ன, தேர்ட் ஒன் இழக்கும் வழி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே வந்து குடியுரிமை பெறும் வழிகளில் இயல்புரிமை பார்த்தோம் இல்லையா, அந்த இயல்புரிமை மூலம் குடியுரிமை இழத்தல். அதாவது அவங்க ஃபாரினர்ஸ் வந்து நம்மள்ட்ட அப்ளை பண்ணி வாங்கும்போது ஏதாவது மறைச்சிருந்தாங்கன்னா டாக்குமெண்டெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்படி இருந்தும் ஏதாவது ஃபால்ஸ் ப்ரூஃப், இப்போ அவங்க வந்து அவங்க நாட்டில் ஏதாவது ஃப்ராட்சரி பண்ணி ஜெயிலில் ஒரு 2 வருஷம் இருந்திருக்கலாம், அதை மறைச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மறைச்சு ப்ரூஃப் வாங்கி நம்மளோட சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாங்கன்னா லேட்டரான் அது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டால் இது வந்து இவங்க வந்து சீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ப்ரூஃபோட பிடிச்சாங்க அந்த ஆள் அப்படின்னா அவங்களோட குடியுரிமை வந்து இழக்கப்படும், ஓகேவா. ஸோ குடியுரிமை வந்து பெரும் வழிகள் 5, இழக்கும் வழிகள் 3. அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 55. இனி வரைக்கும் குடியுரிமையில திருத்தங்கள் 9 செய்யப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஈஸியானது தான் இந்த குடியுரிமை. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் பகுதி 3 இருக்கு இல்லையா, அதை வந்து இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஸோ கொஸ்டின்ல பகுதி 3 எப்படி அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டால் இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லணும். இதுல வந்து இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு. அது ஒவ்வொரு பிரிவா என்ன டாபிக்ல சப் டாபிக்ல வருதுங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமையில வந்து அது எடுக்கப்பட்ட நாடு எது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஸோ முதல்ல வந்து நம்மளுக்கு எவ்வளோ அடிப்படை உரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா 7. அதுக்கப்புறம் நமக்கு தற்போது இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை வந்து 6 தான். அப்போ ஒரு உரிமை வந்து எடுத்துட்டாங்க அதுல இருந்து இல்லையா, அது என்னன்னா சொத்துரிமை, ஓகேவா. அடுத்தது சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமையில வந்து சட்டப்பிரிவு 14ல இருந்து 18 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல சட்டப்பிரிவு 14ல வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. 15 பாகுபாடு தடை. அதாவது என்னன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இப்ப இது பாகுபாடு அப்படிங்கும்போது மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து எல்லாம் வந்து தடை, ஓகேவா. சட்டப்பிரிவு 16ல சம வாய்ப்பு அளித்தல். எல்லாத்துலயும் வந்து சம வாய்ப்பு அளித்தல். அரசு வேலையா இருக்கட்டும், கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு எல்லாத்துலயுமே. சட்டப்பிரிவு 17 வந்து தீண்டாமை ஒழித்தல். 18 பட்டங்களை நீக்குதல். அதாவது இப்போ உங்கள்ட்ட ஆர்மி சர்டிபிகேட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து டிகிரி சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா அதை தவிர மீறி இருக்கக்கூடிய பட்டங்களை வந்து அளித்தல். அடுத்தது சுதந்திர உரிமை. இது வந்து சட்டப்பிரிவு 19ல இருந்து 22 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம பார்த்தோம்னா இந்த 19ல இருக்கு இல்லையா, அதன் கீழ் வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் வரும், ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து பேசுறதுக்கு உண்டான உரிமை, பேச்சுரிமை. செகண்ட் கருத்து தெரிவிக்கும் உரிமை. இப்போ ஒன்று சொல்றாங்கப்பா, அதுல வந்து உங்களோட கருத்து இருந்துச்சுன்னா நீங்க அதை தெரிவிக்கக்கூடிய உரிமை. அடுத்தது அமைதியான முறையில் நீ எங்கு வேணாலும் கூட்டம் கூடலாம், அதே நேரம் சங்கங்கள் அமைப்புகளும் ஆரம்பிக்கலாம், ஓகே. அடுத்தது இந்த நாட்டுக்குள்ள நீ எங்க போய் வசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியோ நீ விரும்பிய இடத்துல போய் வசிக்கலாம், அங்கேயே வந்து நீ விரும்பிய தொழிலும் செய்யலாம், ஓகேவா. ஆனா சட்டத்துக்கு விரோதம் இல்லாத தொழிலா இருக்கணும். அதுதான் நீ விரும்பிய தொழிலும் செய்யலாம். அடுத்தது சட்டப்பிரிவு 20 வந்து தண்டனையிலிருந்து பாதுகாப்பு உரிமை. இப்ப செய்யாத தப்புக்கு ஏதோ ஒரு தண்டனை அப்படிங்கும் போது சம் ரீசன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதுல இருந்து பாதுகாப்பு உரிமை எல்லா விட்னஸோட ப்ரூஃப் பண்ணி. அண்ட் 21 சட்டப்பிரிவு வந்து வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திர பாதுகாப்பு. உன்னுடைய வாழ்க்கைக்கும் மற்றும் உன்னுடைய சுதந்திர பாதுகாப்பு. அப்புறம் 21 உட்பிரிவு 7 வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. தொடக்க கல்வி அப்படிங்கும்போது
பால்வாடி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுதான். ஸோ அந்த கல்வி பெறும் உரிமை, தொடக்க கல்வி, அப்புறம் 8th வரைக்கும் கட்டாய கல்வி எல்லாம் வந்துச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கல்வி, தொடக்க கல்வி அதுல இதுல ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது உட்பிரிவின் ஏல வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. சட்டப்பிரிவு 22ல தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை. அது என்னன்னா, இப்போ சம் கேசஸ்ல வந்து யாரையாவது வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஆனா வச்சுட்டு அவங்கள வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடணும். ஆனா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து அந்த காவலில், தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை. அடுத்தது